Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு முட்டைகோஸ் வச்சு ஒரு அருமையான மஞ்சூரியன் செய்ய போறோம். எப்பவுமே நம்ம காலிஃப்ளவர், சிக்கன் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம செய்வோம். ஆனா முட்டைகோஸ் வச்சு செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரோட முட்டைகோஸ் தான் அடிக்கடி வச்சு செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த முட்டைகோஸ் மஞ்சூரியன் செய்யறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதில் 2 கப் துருவின முட்டைகோஸ் நான் எடுத்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இடித்து சேர்த்துருக்கேன். 1 பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவும் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு இது கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா கைகளை வச்சு பிணைஞ்சி விட்ருங்க. ஏன்னா முட்டைகோஸ்லேருந்தே தண்ணி வந்து விடும். அந்த தண்ணியே நம்ம கரெக்டானதாக இருக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போது இதை சின்ன சின்ன பாலாக வந்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை கரெக்டான சைஸில் உருட்டினீங்கன்னா 20 உருண்டைகள் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், எல்லா பாலும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். முட்டைகோஸ்லாம் நம்ம கலந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளார நான் ஆயில் சூடு பண்ணிட்டேன். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஆயில் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பாலில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இது குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா கூட சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போது மீதி உள்ள பால்ஸையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு முட்டைகோஸ் பால்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் பூண்டு வந்து நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டை வந்து ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த பூண்டோட ஃப்ளேவர் இருந்தால் தான் மஞ்சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வறுபட்டோடனே 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கேப்சிகம் இதெல்லாம் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு ½ பாயில் வதக்குனா போதும். ஏன்னா இது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் அரைப்பாகம் வெந்துருச்சு. நம்ம இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் தண்ணியில் கரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு சாஸ் மாதிரி நமக்கு வரணும், அப்போ தான் மஞ்சூரியன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மஞ்சூரியன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முட்டைகோஸ் பால்லாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட மேலே மல்லி இலை தூவிடுங்க. சூப்பரான முட்டைகோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற இடத்துல லைட்னிங் சரியில்லை, அதனால் கலர் கிடைக்கல. இப்போ பாருங்கள், நான் வெளியே வச்சு நான் எடுக்கும் பாருங்கள், நல்லா கலர் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மஞ்சூரியன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.